வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாலிடில் SF801 அப்படின்னு ஒரு டிஜிட்டல் மீட்ரு வித்து ஆப்டிக்கல் பவர் செக் பண்ணதோட ஒரு மீட்ரு புது மாடலாக போட்டிருக்காங்க. அந்த மீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ரேட்டு வந்து 4500 ரூபா. ஸோ இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்ட யூரி எல்லா மீட்டரும் இன்னும் கையில் தான் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கம்பேரிசன் பண்ணி இதில் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வித்து ஆப்டிக்கல் பவர் பார்க்க ஓபிஎம் போர்ட்டோட வருது. இதுதான் இதில் உள்ள ஸ்பெஷலு. வேறு அடாப்டர் வந்து 12 வோல்ட்டு 1 ஆம்பியர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள அதுபோக ஒரு கேரி பெல்ட்டு, அதுபோக ஒரு ஐ ஜாயிண்ட்டு, பழைய அனலாக் டைப்பில் உள்ள கனெக்டர் இது தேவைப்படாது. ஓகே, அதுபோக ஒரு யூசர் மேனுவலு. ஓகே, கனெக்டர் வந்து போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து கம்பேரிசன் வீடியோவில் ஃபுல்லாக என்னென்ன நல்லா இருக்குது என்னென்ன நல்லா இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்சி டைப் கனெக்டர் கொடுத்துருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுக்குள்ளே கனெக்டர் தனியாக வெளியே கிடைக்கும், இருந்தாலும் இதோட வரது தான் நமக்கு நல்லது. இல்லைனா இதை அப்படி கலத்திட்டு டேரெக்டாக இப்படி தான் சொருவி பார்க்க வேண்டியிருக்கும். அதாவது நான் உங்களுக்கு சொருவி காட்டுறேன். இந்த கனெக்டர் இல்லாமல் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி சொருவி தான் பார்க்க வேண்டியிருக்கும். என்ன இது இப்படி இங்கிட்ட அங்கிட்டு சுற்றிட்டு இடவும் டேரெக்டாக ஸ்லாட்டுமே இருந்துன்னா சொருநாப்பில் இருக்கும். ஓகே, இந்த கனெக்டர் இல்லாமல் இருந்தது, அதுபோல் வேறு டைப் கனெக்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் மீட்ரு தான் இதில் உள்ள ஸ்பெஷலு. அதை பார்க்க என்ன பண்ணோம்னா மெனுவை வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஆப்டிக்கலுக்குள்ளே இந்த ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகுது. -1 dBm வருது அப்படின்னு காட்டுது. நம்மளோட ஆப்டிக்கல் மீட்டரில் இது கரெக்டாக காட்டுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, -1.12 -1. ஓகே, பரவாயில்ல, ஓரளவு கரெக்டாக தான் காட்டுது. என்ன திடீர்னு -17 23 29 போகுது. ஆனால் ஓகே, திடீர்னு -17 அண்ணா. ஆப்டிக்கல் பவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் வருது, ஏன் எப்படி காட்டுதுன்னு தெரியலையே. சரி, ஓகே, இதையும் என்னென்னு பார்த்துட்டு கம்பேரிசன் வீடியோவில் பார்ப்போம். சரி, ஓகே, இப்போது RF கரெக்டாக காட்டுதா அப்படிங்கிறது தெரியணும்ல. ஓகே, ஃபைனலில் போயிடுவோம். -58 31.8 mAhன்னு காட்டுது. 29 mAhன்னு காட்டுது. இதே வந்து சம்மந்தம் இல்லாமல் காட்டுற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, ஸோ மீட்டரோட அன்பாக்சிங் வீடியோவில் இது வந்து ஆப்டிக்கலும் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுற மாதிரி தான் இருக்குது, RFும் கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, யாரும் வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் அதை வந்து இப்போதைக்கு ரொம்ப நாள் தள்ளி போடுங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் வீடியோ வந்த பிறகு முடிவு பண்ணிக்கிறோம். எனக்கு என்னமோ இது திருப்தியாக இருக்க மாதிரி இல்லை. சரி, ஓகே, இருந்தாலும் பார்ப்போம். ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நான் என்னென்னு அப்டேட் வந்து பண்ணுதேன். இப்போதைக்கு இதுதான் ஆப்டிக்கல் வந்து ஒரு மாதிரி இப்போ நீங்கள் லைவாகவே பார்த்துருப்பீங்க, சம்மந்தம் இல்லாமல் வருது போகுது. அதே மாதிரி MER 31 MER 29 MERன்னு காட்டுது. அரசு கேபிள் 39 MER வரும் அந்த பாயிண்டில், அது என்னன்னு தெரியல. சரி, ஓகே, நான் இதை வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எதுக்கு இந்த வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த மீட்ரு வந்து வாங்கக்கூடிய ஐடியாவில் வந்து இருப்பீங்க. ஸோ அவசரப்பட்டு யாரும் வாங்கண்டாம், நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நாளில் ஃபுல் வீடியோ போடுவோம். இது போயுமே நம்மகிட்ட YCM மீட்ரு இருக்குது, YCM 999DX இருக்குது, அதுபோக C30 வச்சுருக்கோம், DBC மீட்ரு வச்சுருக்கோம், சாலிடில் இந்த மீட்ரு வச்சுருக்கோம். இதுபோக யூரியில் வர ஆப்டிக்கல் மீட்ரு ஆர்டர் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.